வணக்கம் ரவி. இப்ப திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு பகுதியில் மாநகராட்சி நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களின் வசதிக்காக பள்ளியின் பின்புறம் அமைந்துள்ள மைதானத்தில் ஒரு பகுதியில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் கழிவறையானது கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதமாக மாணவர்கள் மற்றும் பள்ளியின் உள் மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ள வரும் பொதுமக்களும் கழிவறையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கழிவறையினுள் ஒரு சிறிய அளவில் ஸ்டோர் ரூமானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அறையில் கடந்த ஒரு மாதமாக வடமாநில தொழிலாளர்கள் தங்கியுள்ளனர். இவர்கள் அங்கேயே சமைத்தும் உணவருந்தியும் உறங்குவது போன்ற அன்றாட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு நடைபயிற்சி மேற்கொண்ட நபர் வடமாநில தொழிலாளர்களிடம் இது குறித்து கேட்க, திருப்பூர் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரர் கடந்த ஒரு மாதமாக இக்கழிவறையில் தங்களை தங்க வைத்துள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தார். தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் கண்ணனிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, பள்ளியில் உள்ள கழிவறையானது மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் யாரேனும் தங்க வைத்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். இது குறித்து மாநகராட்சி உதவி ஆணையர் சுல்தானாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, கழிவறையினுள் மானிட்டரிங் ரூம் இருப்பதாகவும் அங்கு தொழிலாளர்களை ஒரு மாதமாக தங்க வைத்தது தங்களுக்கு தெரியவில்லை என்றும் தற்போது கழிவறையானது பூட்டப்பட்டு விட்டதாகவும் ஒப்பந்ததாரர் செய்த தவறின் காரணமாக இந்த நிகழ்வானது நடைபெற்று விட்டதாக தெரிவித்தார். மனிதனை மனிதனாக பார்க்காமல் வடமாநில தொழிலாளர்கள் குறைந்த ஊதியத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் வேலை செய்வார்கள் என்றும் எங்கு வேண்டுமானாலும் தங்க வைக்கலாம் என்று துர்நாற்றம் வீசும் கழிவறையினுள் ஒரு மாதமாக தொழிலாளர்களை தங்க வைத்த சம்பவமானது தற்போது திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவி, பாருங்க, நஞ்சப்பா ஸ்கூல் திருப்பூரில் வந்துட்டு பாத்ரூம் கிட்ட ஹிந்திக்காரங்களை வச்சுக்கிட்டு இவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாத்ரூம்குள்ளேயே வந்து ஒரு ரூமை கொடுத்து அவங்க அங்கேயே ஆகி சாப்பிட்றாங்க. ஒரு மனிதம் இல்லாமல் போயிட்டுருக்கு. திருப்பூர் கார்ப்பரேஷனும் திருப்பூர் கலெக்டரும் இதே மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன்.